கண்ணாடி காட்டுற இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த இந்த ரீல்ஸ் வீடியோ தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். VN ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த வீடியோ அண்ட் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த செகண்ட் ஆட் பண்ணிக்க அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்துக்கோங்க. ஸோ செகண்ட் ஒரு ஃபோட்டோ ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் இன்புட் டைட்டில்னு இருக்கிறத டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணதுக்கப்புறம் மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். மியூசிக்கில் போயிட்டு மை மியூசிக்கில் உங்களுக்கு என்ன சாங் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கை கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ 3 இது நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த சாங்கை வந்து 3 பாட்டாக பிரிக்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மியூசிக் வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 பாட்டாக லிரிக்ஸ் வைக்க போகிறோம். ஸோ பீட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு மியூசிக் முடியுது. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணோம்னா அது வேறு லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் லாஸ்ட் ஃபோட்டோவை அதை லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் வச்சுட்டு ஸோ இதை வந்து அந்தளவுக்கு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். திருப்பி செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஃபோட்டோ எது வரை இருக்கோ அது வரை செகண்ட் ஃபோட்டோ வச்சுக்கலாம். செகண்ட் பீட் மார்க் எது வரை இருக்கும் அது வரை செகண்ட் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி ரிமைனிங் தேர்ட் தான். ரிமைனிங் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தேர்ட் ஃபோட்டோ தான். அடுத்தது என்ன பண்ணணும்னா செகண்ட் ஃபோட்டோவில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதுலேருந்து அடுத்த பீட் மார்க் வர இடையில வந்து லிரிக்ஸ் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பீட்டில் போயிட்டு ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்த்து ஸோ இதை வந்து நான் வந்து 4 பீட் மார்க்கெலாம் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதே இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி நான் வந்து இந்தளவுக்கு இந்த இடத்துல செட் பண்ணிட்டேன். திருப்பி அடுத்த கீ ஃப்ரேமுக்கு முன்னாடி அதே கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு பீட் மார்க்கு அடுத்த ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி ஸோ நெக்ஸ்ட்டு எந்த பிளேஸில் வேணுமோ அந்த பிளேஸில் வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். திருப்பி அடுத்த பீட் மார்க். ஸோ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த எப்படி கீ ஃப்ரேம் வந்து இந்த வீடியோவுக்கு நம்ம மார்க் பண்ணோன்னு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு 3Dயில். ஸோ இதில் அடுத்தது ஸோ அடுத்த ஒரு கீ ஃப்ரேம் பீட் மார்க்குக்கு முன்னே அடுத்தது பீட் மார்க்கு அப்புறம் ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட் லிரிக்ஸில் ஃபுல்லாக இமேஜஸ் வர்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணியாச்சு. ஸோ செட் பண்ணிட்டு அடுத்தது தேர்ட் ஃபோட்டோவில் வச்சுக்கோங்க. தேர்ட் ஃபோட்டோவில் வச்சுட்டு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு பிக் அண்ட் ஃபோட்டோவில் போயிட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இதை வந்து லாஸ்ட் வரை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணி விட்டாச்சு. அடுத்தது லிரிக்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் போய்க்கோங்க. ஸோ ஆட் ஹெட்டிங்னு கொடுத்துட்டு லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிக்கலாம். எடிட்டில் போய்ட்டு லிரிக்ஸை டைப் பண்ணிக்கோங்க ஆர் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வேர்டை நான் டைப் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டில் போயிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ போல்ட் ஃபாண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு இது ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட் லிரிக்ஸு இதுலேருந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல நான் கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பீட் மார்க் இருக்குல்ல ஸோ அது வரை வச்சுக்கலாம். ஸோ இது வரை வச்சுக்கலாம். வச்சுட்டு மோஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மோஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபேட் கொடுத்துட்டு இன் அண்ட் அவுட்டில் வந்து ஃபேட் கொடுத்து டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு செகண்ட் லிரிக்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டில் போயிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபாண்ட்டுமே கொடுத்துருப்பேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. இதை கேன்சல்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஜஸ்ட் லிரிக்ஸை கொஞ்சம் பெருசாக்கி நான் இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு கலர் எதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா எடிட்டில் போயிட்டு கலரில் போயிட்டு ஸோ கலர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன்.
ஸோ அடுத்து என்ன பண்ணால் இது ஜஸ்ட் அப்படியே டூப்ளிகேட் தான் பண்ணணும். லிரிக்ஸ் எப்போவுமே இந்த மாதிரி அடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல எங்கே இருக்கோ ஸோ அந்த இடத்துக்கு லிரிக்ஸை கொண்டு வந்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் லிரிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் 4க்கும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ லிரிக்ஸை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்துக்குதேன். ஸோ இதே மாதிரி செகண்ட் பார்ட் ஃபுல்லாகவே நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் மட்டும் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு தேர்டில் வந்தாச்சு. தேர்டில் வச்சுட்டு திருப்பி டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் போங்க. ஸோ ஆட் அ டெக்ஸ்ட் அப்படின்னு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது லிரிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி போல்ட் ஃபாண்ட் தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு சிங்கிள் லிரிக்ஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இதை கொஞ்சம் சின்னதாக்கிட்டு ஸோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி இன்னும் கொஞ்சம் நான் பெருசாக்கிக்கிடுதேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ டெக்ஸ்ட்டில் இதை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குள்ளேயே அடுத்த லிரிக்ஸை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு பீட் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கப்புறம் இருக்க ஒவ்வொன்றையும் ப்ளே பண்ணி பார்த்து இந்த மாதிரி பீட் மார்க் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லிரிக்ஸ் இது வரை இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ் வர வச்சுக்கோங்க. வச்சுட்டு திருப்பி அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணி எரேஸ் பண்ணி நெக்ஸ்ட் லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் இந்த ஃபாண்ட் ஸோ இதை கொடுத்துட்டு வச்சுட்டு டிக் கொடுத்துக்கோங்க. கேன்சல்னு கொடுத்துட்டு ஸோ மோஷன் வந்து ஃபேடே கொடுத்துடலாம், சேம் தான். ஸோ இன் அண்ட் அவுட்டில் வந்து ஃபேட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை திருப்பி என்ன பண்ணணும், டூப்ளிகேட் பண்ணி ஒவ்வொரு லிரிக்ஸ்லேயும் ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் லிரிக்ஸ் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஜூம்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜூம் 2ன்னு கொடுத்து டிக் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க.